ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்ச்செம்மல் கருத்தப்பாண்டி திருவள்ளுவர் மன்ற தலைவரின் முன்னேற்பாட்டில் தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற நம் சீனிவாசன் அவர்களுக்கு அமல புஷ்பம் அவர்களின் வாழ்த்து பாவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலுக்கு நீங்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும், அதை அழுத்த மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் மழைன்னு சொன்னேன் அப்படின்னா, எப்பொழுதுமே இந்த ஊடகத்துறை நண்பர்களாக என்கிட்ட கேட்பாங்க, இன்னைக்கு மழை வருமா அப்படின்னு சொல்லி. என்ன காரணம் அப்படின்னா, ஏழை குழந்தைகள் படிக்கக்கூடிய எங்களுடைய பள்ளிக்கு எப்பொழுதெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் கோவில்பட்டிக்கு சரியான மழை பெய்யும். அது நிதர்சனமான உண்மை. கடந்த 10 ஆண்டுகளாய், 1 வருஷம் கிடையாது, 2 வருஷம் கிடையாது, 10 வருஷமும் எப்பெல்லாம் எங்கள் ஸ்கூலுக்கு வராங்களோ அப்பெல்லாம் எங்கள் ஸ்கூலில் மழை பெய்யும். அதனால தான் நான் எப்பயுமே அவங்கள மாண்புமிகு அமைச்சர்னு சொல்லாமல் மாண்புமிகு மழை அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல மழை இருந்தால் தான் நாம் வாழ முடியும். இது எங்கள் பள்ளிக்காக மட்டும் சொல்லலை, மழை இருந்தால்தான் நாம் வாழ முடியும். மாண்புமிகு அமைச்சர் இருப்பதால் தான் இந்த பகுதியில் இன்று அவர்கள் நமக்கு முதலமைச்சராக இருப்பதால் தான் நமக்கு உயரிய திட்டங்கள் அதிகமாக கிடைத்திருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, இன்று தமிழ்ச்செம்மல் விருது பெற்றிருக்கக்கூடிய திரு நம் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு இந்த பாடலை நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு, அதனுடனே இணைத்து தமிழை பாராட்ட வந்திருக்கக்கூடிய தனிச்செம்மலுக்கும் இந்த இடத்துல அதை பதிவு செய்கின்றேன். உயிர் மூச்சாய் தமிழினையே கொண்டவராம், அதனால் உயரிய தமிழ்ச்செம்மல் விருது கொண்டவராம். உயிர் மூச்சாய் தமிழினையே கொண்டவராம், அதனால் உயரிய தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவராம். நம்மாழ்வாராண்டால் செல்ல பிள்ளையாம் இந்த நம் சீனிவாசனையா வாழியவே. நம்மாழ்வாராண்டால் செல்ல பிள்ளையாம் இந்த நம் சீனிவாசன் வாழியவே. உயிர் மூச்சாய் தமிழினையே கொண்டவராம், அதனால் உயரிய தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவராம். ஆசிரியர் பணிக்காக அர்ப்பணித்து வாழுகின்றார், வள்ளுவர் மன்றத்திற்கு வாழ்வினையே தந்து விட்டார். ஆசிரியர் பணிக்காக அர்ப்பணித்து வாழுகின்றார், வள்ளுவர் மன்றத்திற்கு வாழ்வினையே தந்து விட்டார். 2 நூல்கள் ஆய்வு கட்டுரைகள், 2 நூல்கள் ஆய்வு கட்டுரைகள் பல இவரின் உழைப்பில் விளைந்த முத்துக்களாம், இவரின் உழைப்பில் விளைந்த முத்துக்களாம். உயரிய தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவராம் ஐயா நம் சீனிவாசன் வாழியவே. மலேசிய மாநாட்டில் கட்டுரை தந்தவராம் ஐயா நம் சீனிவாசன் வாழியவே. பெருமைக்காக சொல்லல இந்த விஷயம், இந்த பதிவை ஐயாவுக்காக நான் இந்த இடத்துல சொல்லிட்டு, மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களுக்கு பற்றி நான் பெருமைக்காக நான் சொல்லலை, இந்த விஷயத்தை சொல்லிட்டேன். ஐயாட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ இந்த கோவிட் காலங்களில் ஒரு நாள் சொன்னேன், ஐயா கோவிட் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொன்னேன். ஐயா சொன்னாங்க, மக்கள் மத்தியில் இருக்கிறது தான் எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு மக்களோடு இணைந்து மக்களுக்காக பணி செய்யக்கூடிய தமிழ் பாரம்பரியத்தை உயர்த்தி எப்பொழுதும் சொல்லக்கூடிய நமது ஐயா அவர்களுக்கு இந்த ஒரு சரணத்தை நான் படைக்கின்றேன். தமிழை பாராட்ட தனி தமிழை சீராட்ட தலைமை ஏற்றிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் ஐயா. தமிழை பாராட்ட தனி தமிழை சீராட்ட தலைமை ஏற்றிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் ஐயா. தமிழுக்கும் தமிழருக்கும் தன்னை தந்தவராம், தமிழுக்கும் தமிழருக்கும் தன்னை தந்தவராம் எங்கள் தகவல் தொடர்பு அமைச்சர் வாழிய வாழியவே. தகவல் தொடர்பு அமைச்சர் வாழிய வாழியவே. மாண்புமிகு கடம்பூர் ராஜு ஐயாவை இன்று மனதர நாங்கள் வாழ்த்துகிறோம். மாண்புமிகு கடம்பூர் ராஜு ஐயாவை இன்று
நன்றி. என்னங்க, தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற நம் சீனிவாசனுக்கு அமலபுஷ்பம் அவர்களின் வாழ்த்துப்பாவை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைகிறது நமது சகாராவை தாண்டாத ஒட்டகம். மறந்துடாமல் நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழுக்கும் தமிழ்த்தாய்க்கும் விருதை பெற்று தந்த தமிழ்ச்செம்மல் நம் சீனிவாசன் அவர்களுக்கு ஜெயா ஜனார்த்தனின் வாழ்த்துறையைத்தான் இந்த வீடியோ பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க இந்த அற்புதமான அருமையான இந்த வாழ்த்துறையை நாம் பார்த்து மகிழலாம். வாங்க. புலவர் கூடிய புதுமலர் தோட்டம், ஆடவர் அதிகம் எனினும் என் பெண் தமிழ் நின்று ஒளிரும். வந்தோம் பிறந்தோம் என்பதல்ல வாழ்வு, வாழ்வனைத்தும் குறிக்கோள் கொண்டு சிறப்பதே வாழ்வு. என்னருமை தமிழர்களே, இயக்கம் நடத்திடும் பொறுப்பாளர்களே, கூட்ட தலைமை ஏற்றிட்ட அமைச்சர் பெருந்தகையே, பாராட்டு நாயகர் பாசமிகு நண்பர் நம் சீனி அவர்களே, அனைவருக்கும் என் அன்னை தமிழ் வணக்கம். படித்தவர் பெருகினர் நாட்டில், பதவியில் சிறந்திட்டார் எனினும் சுயநலம் மூட பழக்கம் எனும் குப்பை கொள்கை போகவில்லை இன்றும். சீர்மிகு நாடாய் சிறந்து ஒளிர மாதர் கல்வி அவசியம் என்ற தந்தை பெரியார் தத்துவம் போற்றுவோம் என்று. வீழ்ந்த தமிழகத்தில் விழிப்புணர்வு கதிர் ஒளிர குரல் கருத்தை ஓதிடும் திருக்கோவிலாம் வள்ளுவர் மன்றம் தந்திட்ட ஐயா சங்கரவள்ளி நாயகம் அவர்களை போற்றுகின்றேன். திருவள்ளுவர் மன்றமே திருத்தலமாய் வாய்த்ததினால் அதன் மூலம் தமிழ் தொண்டு செய்யும் அனைத்து நண்பர்களையும் மனமகிழ வாழ்த்துகின்றேன். செந்தமிழ் சொல்லி குரல் வழங்கும் பாசறையாம் மன்றம்தான் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்னும் நிலைமாற்றி அடிமை நிலையை அடுப்பிலிட்டு பாட்டரங்கம் பேசுகின்ற பான்மையினை தந்ததெனக்கு. 41 ஆண்டுகளாய் நடைபோடும் மன்றத்தில் திறன் காட்டும் செயலாளர் நம் சீனிக்கு தமிழ்ச்செம்மல் விருது, அரசு தரும் அங்கீகாரம். தொண்டினை போற்றும் இவ்வரசை தொல்காப்பியரே வாழ்த்துவார், சரிதானே? தூய நெஞ்சினர் அமைச்சர். ஹாய், ஹலோ, வணக்கம். என்னங்க, தமிழுக்கும் தமிழ்த்தாய்க்கும் விருதை பெற்று தந்த தமிழ்ச்செம்மல் நம் சீனிவாசனுக்கு ஜெயா ஜனார்த்தனின் வாழ்த்துறையை இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் எப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறது நமது சகாராவை தாண்டாத ஒட்டகம். நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலுக்கு நீங்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மதிப்பு மிக்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.